அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நேற்றே நம்ம ஒரு பதிவில் இன்றைய தினம் மிக அற்புதமான பிரபஞ்சத்திடம் நம்முடைய கோரிக்கையை கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய பேர் இன்றைக்கி காலையில் அதிகாலை 4:44 மணிக்கு எனக்கு தேவையான விஷயத்தை நான் பிரியாணி இலையில் எழுதி எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி மிஸ் பண்ணவங்க இன்று மாலை 4:44 மணியை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ஏன்னா இதை மாதிரி ஒரு அற்புதமான நாள் மறுபடியும் அமைவது நமக்கு ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம்தான் இதை மாதிரி 4 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அந்த நாள் அமையும். அதனால் பிரபஞ்சமே நமக்கு அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்மளால் முடிஞ்ச சில சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிகளை இன்றைக்கி நம்ம செயல்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்ம அனுபவிச்சிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு வழிவகுக்கும். அப்படி வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வார்த்தை, அதாவது மிக மிக சக்தி வாய்ந்த பணத்தை இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் போட்டிருந்தேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அவசரமாக பணம் தேவை, அவசரமாக எனக்கு ஒரு 4 லட்சம் எனக்கு 2 நாளில் நான் பெரட்டி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல, லோனும் இன்னும் சாங்ஷன் ஆகலை, பட் ஆனால் நான் 2 நாளில் இதை நான் கட்டி ஆகணும், உங்கள் காலேஜுக்கோ இல்லை ஒரு திருமணத்துக்கு இல்லை நகை வாங்குவதற்கு இல்லை ஏதாவது மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை பிஸ்னஸுக்கு. பட் ஆனால் பணம் கைக்கு வரல, ஆனால் அது வரணும், அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷான் கவுண்ட் நவ் டன் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை, மந்திர வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது பணத்திற்கு மட்டும்தானா, இல்லை வேறு எல்லாத்துக்குமே, குழந்தை பிறப்புக்கு, வேலை கிடைப்பதற்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு வாக்கியம் பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். வேறு என்ன தேவையாக இருந்தாலும் நம்ம இன்னொரு பதிவில் பார்த்த மாதிரி பிரியாணி இலையில், பிரிஞ்சி இலையில், அது டேமேஜான இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை நிற பேனாவில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிட்டு நீங்கள் 4 முறை அதை எழுதிட்டு அதை எரிங்க. நிச்சயமாக உங்களுடைய தேவை மிக விரைவில் பூர்த்தி செய்யப்படும். அதனால் இந்த ஒரு வாக்கியத்தை தயவு செஞ்சு 4 முறை நீங்கள் உச்சரிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், நான் வேறு ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இல்லை, நான் அசைவம் சாப்பிட்டேன், நான் தலை குளிக்கலை, நான் இறந்துட்டாங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஒரு வாக்கியத்தை 4 முறை நீங்கள் உச்சரிங்க. இப்போ எனக்கு எதுவும் பண தேவை கிடையாதுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அபரீதமான பணவரவுக்கு இந்த வாக்கியம் உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் இன்றைய தினம் 4 மணிலேருந்து 4:59 அந்த 4 அப்படிங்கிற மணி அது ரொம்ப முக்கியம். 5 மணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். 4லேருந்து 4:59 வரைக்கும் இதை நீங்கள் உச்சரிங்க. ரஷான் கவுண்ட் நவ் டன். இப்போ சில பேருக்கு இங்கிலீஷ் உச்சரிப்பு வராது அப்படின்னா அவங்க தமிழில் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க தமிழில் எழுதி கொடுங்க. எல்லாருமே இதை உச்சரிங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த வார்த்தையை இன்றைய தினம் 4லேருந்து 4:59 மணி வரை அனைவரும் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் இந்த சென்டென்ஸை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா டைம் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம பயனடைகிற மாதிரி அவங்களும் பயனடையணும் இல்லையா? ஸோ இதை கூடுமான வரைக்கும் அனைவருக்குமே நீங்கள் உச்சரிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 4 அப்படிங்க வரக்கூடிய எண்ணிக்கையில் ரூபாய், அதாவது 4 ரூபா, 44 ரூபா, 400 ரூபா, 444 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள். அதனால் அந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய ரூபாய் தாள்களை அல்லது பணத்தை எடுத்து நீங்கள் உங்கள் சேமிப்பு பெட்டகம்னு இருக்கும் இல்லையா, உண்டியல், எது வேணாலும் இருக்கட்டும், பர்ஸு, அதில் நீங்கள் சேமித்து வைக்க ஆரம்பிங்க.
எல்லாத்தையும் ஏங்க இதை மாதிரி கடைசி நேரத்தில் சொல்லி எங்களை அவசரப்படுத்துகிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் என் மேலே கோபம் கூட படலாம். தயவு செஞ்சு யாரும் கோவிச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியும் பொழுது அதை நான் மட்டும் செஞ்சு பயனடைகிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. சரி, கடைசி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1000 பேரில் ஒரு 100 பேர் பார்த்துட்டு செஞ்சாலே அதுவும் நல்லது தானே. அதனால தான் நான் உங்ககிட்ட பகிர்றேன். நம்ம டைரெக்டாக ஒருத்தவங்களுக்கு பொருள் உதவி இல்லை பண உதவி அதெல்லாம் செய்கிறதுக்கு பதில் இதை மாதிரி நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நம்மோடே வச்சுக்காம அதை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அவங்க பயனடைஞ்சு அதுவே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் இந்த காலகட்டத்தில். அதனால தான் எனக்கு கடைசி நேரத்தில் தெரிஞ்சாலும் சரி இதையும் நம்ம ஒரு பதிவாக கொடுத்துடலான்னு கொடுக்குறேன். ஏன்னா நான் செய்ய போகிறேன், அதை மாதிரி உங்களில் பல பேர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா. அதனால் இதை மாதிரி செய்யுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் தினம்தோறும் என்ன செய்யணும், எளிமையான விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 ரூபா சில்லறை எடுத்துருக்கிறேன். நான் இப்போதைக்கு இந்த உண்டியலில் தான் சேர்த்து வச்சுட்டு வரேன். எப்பொழுதுமே வியாழக்கிழமை குருஹோரையில், அதாவது 1 to 2 அல்லது இரவு 8 to 9 நம்ம பணம் சேமித்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் இதை மாதிரியான ஒரு நாளில் நம்ம பணம் சேமிச்சுக்கிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி சேர்த்து வைக்கிற 4 ரூபா நாளைக்கு 4000 ரூபாவாக மாறணும், அடுத்த நாள் 40,000 ரூபா கூட மாறும். பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வதற்கான வாய்ப்பை இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஏற்படுத்தும். அதனால் யோசிக்காதீங்க, இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லார் வீட்லேயுமே 4 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். யாரையும் நீங்கள் போய் கேட்க வேணாம், புது பொருள்லாம் வாங்க வேணாம். அதனால் இந்த 4 ரூபாயை மட்டும் எடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டுடுங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 4லேருந்து 4:59 வரைக்கும் நான் திரும்ப இன்னொரு தடவை போட்டுப்பேன். நான் உங்களுக்காக டெமோக்காக இப்போ நான் காமிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இல்லை நான் பேங்க்கில் 4000 ரூபா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, ஆன்லைனில் எனக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிருக்குது, நான் அதை இன்னொரு சேமிப்பில் நான் சேர்க்கலாமா, தாராளமாக சேமிங்க. நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் அது பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு ஆற்றலை உடையது. அதனால் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சேமிப்பு இன்றைக்கி அந்த நேரத்தில் செய்யுங்க. முடியாதவங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை, அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, அதை 4 முறை உச்சரிங்க. ரஷ் ஆன், கவுண்ட், நவ், டன். ரஷ் ஆன், கவுண்ட், நவ், டன். ரஷ் ஆன், கவுண்ட், நவ், டன். இப்போ சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுற மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்கள் 4 முறை உச்சரிங்க. நேரம் இருந்தால் 40 முறை கூட உச்சரிங்க. அந்த 4 அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பலனும் உங்களுக்கு மிக விரைவில் வரும். இதை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.